பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பது தான் எங்களுடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. இந்த புதிய வருஷத்திலே 2வது வாரத்திலே தேவ செய்தியோடு கூடுதலாக இந்த யூடியூப் சேனலுக்கூடாக நான் உங்களோடு இடைப்படுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய எல்லாருடைய ஜெபங்களுக்காகவும் நீங்கள் எங்களுக்கு வழங்கி வருகிற ஒவ்வொரு இந்த ஒத்தாசைகளுக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலானது தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை உங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் உங்கள் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாகவே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கூடாக தேவராஜ்யமானது இந்த பூமியிலே நிறைவாக கட்டப்படுவதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்படுகிறோம். உங்களுடைய ஜெபங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வருஷத்திலே தேவன் எங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நன்மையினால் இந்த வருஷத்தை எங்களுக்கு முடிசூட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு நன்மையினால் நிறைந்த வருஷம். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நீங்கள் காண்பவைகளை அல்ல, காணாமல் இருக்கிற தேவனுடைய அந்த வார்த்தையின் சத்தியங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே நடைபெறும். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது காரியங்கள் சில நேரங்களிலே எதிர்மறையாக தெரியலாம், அல்லது நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்திலே 46வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அன்பார்ந்தவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி, அவர் எங்கள் பலனாகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு உங்களோடு கூடுதலாக தேவன் இருக்கிறார். அவர் உங்கள் உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் உங்கள் பலனானவராக இருக்கிறார். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்தும்படியாக அவருடைய பலன் எங்களோடு கூட இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆபத்து காலங்களிலே அவர் எங்களுக்கு அனுகுணமான துணையுமானராய் இருக்கிறார். அவர் எங்கள் துணையாளரான தேவன். எனவே இந்த நாளிலும் நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இந்த வருஷத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகளிலே இருக்கும் மகிமையை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காண்போம். இதோ தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஜீவன் உள்ளது என்பதை அவர் எங்கள் வாழ்க்கையிலே நிரூபிக்கிறவராக இருக்கிறார். எனவே தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமானவர். அவரே எங்கள் பலனுமானவர். அவரே எங்களுக்கு துணையுமானவர் என்று நாங்கள் விசுவாசிப்போம். எங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிறவைகள் யாவும் அற்புதமாயிருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தைகள் பேலன்ஸ் செய்வதாக. நீரே எங்கள் உயர்ந்த அடைக்கலம், நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் அனுகூலமான துணையுமானவர் என்று நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிற ஒருவர் தானும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடைபெறுவதாக. உம்முடைய நாமம் மகிமையும் கனமும் அடையட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுத்து, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதத்திலே மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு கூடுதலாக நான் உங்களோடு கூட இடை பெற்றுக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் பெர்னாண்டோ.